வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பாரதிதாசனுடைய புரட்சி கவி என்கிற காவியத்திலிருந்து ஒரு பக்கம். பொது உடைமை சித்தாந்தத்தை கொண்ட பாரதிதாசன் அவர்கள் தன்னுடைய இந்த புரட்சி கவி என்ற காவியத்தில் எந்த மாதிரியான செய்திகள்லாம் சொல்லியிருக்கான்றதை விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க. உலகறிந்த தமிழ் கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம், பெற்றோர் கனகசபை லட்சுமி அம்மையார். பிறந்தது புதுச்சேரியில. 16 வயசுலேயே புதுவை அரசினர் கல்லூரியில் பேராசிரியராக பணி செய்த பெருமை மிக்கவர். 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு சிறை சென்றவர். புதுவையில் பாரதியினுடைய கட்டளை கிணங்க அவர் பாடின பாட்டு எங்கெங்கு காணும் சக்தியடா. நிறைய கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்காரு, காவியங்களை எழுதியிருக்காரு. பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், சேர தாண்டவம், அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, குறிஞ்சி திட்டு, கண்ணகி, புரட்சி காவியம், மணிமேகலை, வெண்பா, காதல் நினைவுகள், கழைக்கூத்தின் காதல், தமிழச்சியின் கத்தி, இந்த மாதிரி நிறைய இலக்கியங்கள்லாம் அவர் எழுதியிருக்காரு. பொது உடைமை சிந்தனைகளை கொண்ட ஒரு காவியமாக இந்த காவியத்தை எழுதியிருக்காரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய காதல் நிறைவேறுச்சா அப்படின்னா அதுக்கு நிறைய தடைகள் வந்துட்டே இருக்கு. அந்த தடைகளை மீறி எப்படி அவங்க காதலை ஜெயிக்கிறாங்க, அதற்கு அந்த நாட்டை சேர்ந்த மக்கள் எப்படி உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படின்றதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காவியம் வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் அப்படின்ற காவியத்தை தழுவி தான் பாரதிதாசனால் இயற்றப்பட்டிருக்கு. 1937. பாரதியின் மீது பற்று கொண்ட காரணத்தினால தான் கனக சுப்புரத்தினம் என்கிற தன்னுடைய பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாரு. அவரை போலவே நிறைய புரட்சிகரமான சிந்தனைகளை கொண்டவராக இருந்திருக்கார். மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் பற்றி நிறைய இவர் பாடினதுனால தான் இவர் புரட்சி கவிஞர் அப்படின்னு இவரை சொல்கிறாங்க. பாவேந்தர் அப்படின்னும் அழைக்கிறாங்க. பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை தமிழில் வடிவமைத்து கொடுத்த இந்த பாரதிதாசன் அவர்கள் இந்த காவியத்தில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காதல் கதையை அழகாக இப்படி தொடங்குறார். அதாவது ஒரு அரசனுக்கு ஒரு அழகான மகள். அந்த மகளை நல்லபடியாக வளர்த்து பெரியாள் ஆகணும்னு அவருக்கு ஆசை. அந்த மகளுடைய பேர் அமுதவல்லி. நிறைய கலைகள்லாம் கற்றுக் கொடுத்து கலைகளில் சிறந்தவளாக அவளை கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதற்காக தன்னுடைய அமைச்சர்கிட்ட கருத்து கேட்குறார். ஒரு நல்ல இலக்கியம் அறிந்த, இலக்கியத்தை கற்றுக் கொடுக்குற திறமை இருக்கக்கூடிய ஒருத்தரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி யாராவது இருந்தால் சொல்லுங்கன்றாரு. அப்போ அமைச்சன் சொல்கிறான், உதாரன் அப்படின்ற பெயரை சொல்கிறான். அவன் அழகானவன், அறிவானவன், இளமையானவன். அவனை மாதிரி ஒரு கவிஞனை நான் பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கவிஞனை நீங்கள் கண்டிப்பாக அமுதவல்லிக்கு வகுப்பெடுக்க அனுப்பிச்சிங்கன்னா நல்லா இலக்கியத்தை கற்றுக்குவா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த அரசனுக்கு கொஞ்சம் அதில் உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னா, அவனுக்கு கவிதை தெரியுது, இலக்கியம் தெரியுது, சரி பரவாயில்ல. ஆனால் அவன் அழகாக இருக்கான், இளமையாக இருக்கான்றது கொஞ்சம் நெருடலாக இருக்குது. ஏன்னா ஒருவேளை அவனை பார்த்து தன்னுடைய மகள் காதல் வயப்பட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறார். அதை அமைச்சர்கிட்டையும் சொல்கிறார். உடனே அமைச்சர் அதுக்கு ஒரு வழி சொல்கிறான். வேணா இப்படி பண்ணலாம். என்ன அப்படின்னா, உதாரணம் ஒரு பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்ட்டு அமுதவல்லிக்கிட்ட சொல்லலாம். அதே மாதிரி உதாரணத்தை போயிட்டு அமுதவல்லி ஒரு தொழுநோயாளி அப்படின்னு சொல்லலாம். 2 பேருமே காதலிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போகும். இன்னும் சொல்ல போனால் நடுவில் 2 பேருக்கு நடுவில் ஒரு திரை போட்டுடலாம். அப்போ உதாரண், அமுதவல்லி 2 பேரும் வேறு வேறு இடத்துல இருப்பாங்க. உதாரண் அவள் தொழுநோயாளி அப்படின்றதுனால அவளை காதலிக்கிற எண்ணம் அவனுக்கு வராது, பார்க்கணுன்ற அந்த ஆசையே அவனுக்கு வராது. அதே மாதிரி பார்வையற்றவனாக உதாரண் இருக்கான்னு சொன்னதுனால அமுதவல்லிக்கு அவனை பார்க்குற ஆசை வராது அப்படின்ற அந்த ஒரு கருத்தை அவன் சொல்கிறான். அரசனும் அதை ஏற்றுக்கிறான். அதே மாதிரி அவங்க 2 பேருக்கு நடுவில் திரை போடப்படுது. வகுப்பு ஆரம்பிக்குது. உதாரணம் இலக்கியங்களை பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லிகிட்டே வரான். அப்படி ஒரு நாள் இரவு பொழுது ஒரு அழகான நிலவு. அந்த நிலவை பார்த்தோன்னே உதாரணம் தன்னை மறந்து ஒரு கவிதை படிக்கிறான். இந்த கவிதை எப்படி இருக்குன்னா, நேரடியாக அந்த நிலவை பார்த்து வர்ணிக்கிற மாதிரியே இருக்கு. அந்த திரைக்கு பின்னாடி பக்கம் இருக்கக்கூடிய அந்த அமுதவல்லி இதை பார்க்குறா. இந்த கவிதை பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒரு நிலவை பார்த்து பாடின மாதிரி தான் இருக்குது. பார்வையற்ற ஒருத்தனால எப்படி இந்த நிலவின் அழகை பாட முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். அவளுக்கு சந்தேகமாக இருக்குது. எதுக்கும் திரையை விலக்கி பார்த்துடலாம், அவனுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா, பார்வை அற்ற ஒரு மாற்றுத்திறனாளியா இல்லையான்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு திரையை விளக்குனா என்ன ஆகும்? அங்கே ஒரு அழகான ஆண்மகன். பார்த்த உடனே அவன் மீது காதல் கொள்கிறாள் அமுதவல்லி. 2 பேரும் காதலிக்கிறாங்க, யாருக்கும் தெரியாமல். ஆனால் ஒரு கட்டத்தில் அரசனுக்கு தெரிய வருது. அரசனுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவான்? 2 பேரும் பிரிக்கணும்னு முடிவு பண்ணுறான். ஆனால் அதில் 2 பேருக்குமே உடன்பாடு இல்லை. 2 பேருமே காதல் திருமணத்தில் முடியணும்னு காத்திருக்காங்க. ஆனாலும் அவங்கள குற்றவாளியாக்கி அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசன் முடிவு பண்ணுறான். முதல்ல உதாரணத்துக்கு மட்டும்தான் மரண தண்டனை அப்படின்னு சொல்கிறான். அமுதவல்லி அதை எதிர்க்கிறதுனால 2 பேருமே செத்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி 2 பேருக்குமே மரண தண்டனை கொடுக்குறான் அரசன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரண தண்டனை கொடுத்தா
வேற வழியே இல்லை. அரசன் சொல்லிட்ட பிறகு மாற்று கருத்தே இல்லை. 2 பேருமே வந்து சாக வேண்டியதுதான். ஆனா இங்க பாரதிதாசனுடைய இந்த புரட்சி கவியில பார்த்தோன்னா ஒரு புரட்சி நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த உதாரணம் சாகறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன ஆசை சொல்லுன்னு காவலாளி கேட்கும்போது, நான் மக்கள்கிட்ட பேசுறேன், மக்கள்கிட்ட இதை எடுத்துட்டு போய் சொல்றேன், அவங்க முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்படி மக்களிடம் அந்த உதாரணம் என்ன பேசுனா, என்ன நடந்தது, காதல் எந்த வகையில நிறைவேறுது அப்படின்றதான் இனி நம்ம பார்க்க. கதை எவ்வளோ அழகா பாடலாக பாரதிதாசன் எழுதியிருக்கார் பாருங்க. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை பார்த்து பேசுகிறார். இந்த பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே, இந்த மாதிரி உதாரணம் தூக்கில் போட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, தூக்கு தண்டனை அறிவித்த உடனே பொதுமக்கள்லாம் திரண்டு வந்துட்டாங்க. எல்லாருமே வீட்டை பூட்டிட்டு வந்து இங்கே நிற்கிறாங்க. அந்த பொதுமக்களை பார்த்து உதாரணம் பேசுகிறான். பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, என் பெற்ற தாய்மாரே, நல் இளம் சிங்கங்கால் நீரோடை நிலம் கிழிக்க நெடுமரங்கள் நிறைந்து பெருங்காடாக பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க பருக்கை கல்லின் நெடுங்குன்றில் பிளம் சேர பாம்பு கூட்டம் போராடும் பாழ்நிலத்தை அந்நாளில் புதுக்கியவர் யார்? அழகு நகர் உண்டாக்கி சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழுது பயன் விளைவிக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள்? கற்பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்த கைகள் தான் யார் கை? பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு என்று பொதுமக்களை பார்த்து உதாரணம் கேட்கிறார். என்ன கேட்குறான் அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து பாரதிதாசனுடைய பாணியிலே நம்ம பார்த்தோம். இதை எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, என் அன்பு மிக்கவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே கேளுங்க. ஒரு காலத்தில் இந்த நாடு பார்த்தீங்கன்னா, இந்த நகர் பார்த்தீங்கன்னா காடாக இருந்தது. நீரோடை நிலம் கிழிக்க பெரிய பெரிய மரங்கள்லாம் இங்கே இருந்தது. பெரிய பெரிய விலங்குகள்லாம் இங்கே வாழ்ந்தது. சிங்கம், புலி, கரடி மாதிரி விலங்குகள்லாம் வாழ்ந்தது. அப்படிப்பட்ட விலங்குகள் வாழ்ந்த காடு இது. பருக்கை கற்கள் காலை கிழிக்கக்கூடிய நெடுங்குன்று பெரிய மலைகள்லாம் இருந்த காடு இது. பாம்பு கூட்டம் எங்கே பார்த்தாலும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாழ் நிலம் இது. இதை அழகான நகரமாக உருவாக்கியது யார்? அரசனா? இல்லை, உங்களை போன்ற பொதுமக்கள் தான். சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கிய வாய்க்காலும், இந்த மாதிரி நீர் வளத்தை பெருக்கினது யாரு? சின்ன ஒரு ஊரை பெரிய ஒரு ஊராக நகரமாக மாற்றினது யாரு? இந்த வாய்க்காலை வகைப்படுத்தி அதன் மூலமாக நெல் விளைவிக்கக்கூடிய வகையிலே உழுது உழுது இந்த மண்ணை பொன்னாக்கியது யார்? அத்தனை உழைப்பும் யாருடையது? அந்த உழைத்த தோள்கள் யாருடையது என்றால் உங்களை மாதிரி பொதுமக்களுடைய தோள்கள் தான். கல்லை பிளந்து, மண்ணை பிளந்து, மலையை பிளந்து, கனிம வளங்களை எல்லாம் வெட்டி எடுத்து கருவிகள்லாம் செய்து கொடுத்தது யாருடைய கை? அரசனுடைய கையா? இல்லை, உங்களை போன்ற பொதுமக்களுடைய கைதான், உழைப்பாளிகளுடைய கை. அப்படி பொன் எடுத்து கடல்ல மூழ்கி முத்தெடுத்து மாணிக்கம் போன்ற மணிகளை எல்லாம் எடுத்து மூச்சடக்கி இந்த மாதிரி கனிம வளங்களை எல்லாம் எடுத்து மணிகளை எடுத்தது யார்? அரசனா? அரசன் கிடையாது. எல்லாமே உங்களை போன்ற பொதுமக்கள். அப்போ இத்தனை வளங்களையும் நீங்க அரசனுக்காக எடுத்து கொடுக்குறீங்க. அப்ப அரசன் அதெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சி அவன் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கான், நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க. உண்மையிலேயே இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியவர்கள் நீங்கள் தான். அப்போ நீங்க தான் இந்த நாட்டுடைய அந்த ஆளும் திறன் பெற்றவர்களாக இருக்கணும், ஆட்சியாளராக இருக்கணும். ஆனா இங்க அரசன் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட அரசன் தேவையா என்று உதாரணம் பொதுமக்களை பார்த்து கேட்கிறேன். தொடர்ந்து பாரதிதாசன் எழுதுகிறார். அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்குண்டாக அவ்வழக்கை பொதுமக்கள் தீர்ப்பதேதான் சரியென்றே ஒப்பவில்லை. இவளும் நானும் சாவதென்றே தீர்ப்பளித்தார். சாக வந்தோம். ஒரு மனிதன் தேவைக்கு இந்த தேசம் உண்டென்றால் அத்தேசம் ஒழிதல் நன்றாம். இருவர் இதோ சாகின்றோம், நாளை நீங்கள் இருப்பது மெய் என்று எண்ணி இருக்கின்றீர்கள். அதாவது எனக்கும் அரசனுக்கும் ஒரு வழக்கு. தீர்ப்பு அரசன் சொல்றான், அது சரி கிடையாது, பொதுமக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும்னு நான் சொன்னேன். ஆனால் அரசன் ஒத்துக்கலை. இன்னைக்கு நானும் இவளும் ஒன்றாக சாகணும் அப்படின்ட்டு அரசன் தீர்ப்பளிச்சிட்டான். நாங்களும் என்ன பண்ணிட்டோம்? சாகிறதுக்காக வந்துட்டோம். இங்கே அதிகாரிகள்லாம் எங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க காத்திருக்காங்க. இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய சுயநல தேவைக்காக எங்களை கொல்றான் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு தேசம் தேவையா? இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் சாகிறோம், இதே நிலைமை தான் நாளை உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி சுயநலமான ஆட்சிகள் இருக்கக்கூடாது என்ற கருத்தை அந்த இடத்துல பாரதிதாசன் உதாரணம் மூலமாக தெரிவிக்கிறார். தொடர்ந்து பாரதிதாசன் எழுதுகிறார். இப்போ எங்க 2 பேரை அரசன் கொல்றது பெரிய பிரச்சனை இல்லை, நாங்க 2 பேரும் சாகிறது பெரிய பிரச்சனை இல்லை. எனக்கு பெரிய பிரச்சனை, பெரிய வருத்தம் என்னன்னா, தமிழ் அறிந்ததால் வேந்தனை அழைத்தான், தமிழ் கவி என்றனை அவளும் காதலித்தாள்,
அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாய் இருந்ததென்று சமுதாயம் நினைத்திடுமோ? ஐயோகோ, என் தாய் மொழிக்கு பழி வந்தால் சகிப்பதுண்டோ? உமை ஒன்று வேண்டுகின்றேன், மாசு இல்லாத உயிர் தமிழை உயிர் என்று போற்றுமீன்கள் என்று எழுதுகிறார் பாரதிதாசன். அதாவது உதாரணம் சொல்றான், எனக்கு நல்லா தமிழ் தெரியும்னா அரசன் என்னை கூப்பிட்டான், எனக்கு நல்லா தமிழ் தெரியும், நல்ல கவிதை படிக்கிறேன்னா அவளும் என்னை காதலித்தாள். இப்போ அமிழ்தம் என்று சொல்லக்கூடிய தமிழ், சாகாது என்று சொல்லக்கூடிய தமிழ் இருக்கே, அப்படிப்பட்ட தமிழா என்னை சாகடித்தது, நான் செத்து போறதுக்கு அந்த தமிழ் காரணமா இருந்ததுன்னு இந்த சமுதாயம் நினைச்சிட்டா என்ன பண்றது? நான் சாகரத்தை பத்தி கவலைப்படல, ஆனால் என் சாவுக்கு தமிழ் காரணம் அப்படின்ட்டு யாராவது நினைச்சிட்டா எனக்கு அது தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பழி தமிழுக்கு வரக்கூடாது. அதனால உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன், நீங்கள் தமிழை உயிர் என்று நினைத்து போற்றுங்கள். அது மாசில்லாத தமிழ், அதனால் இந்த மாதிரி மாசு கற்பிக்காதீர்கள், தமிழால் ஒருவன் இறந்து போனான்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றார். அடுத்து வரக்கூடிய பகுதியில் தான் உதாரணம் மூலமாக பாரதிதாசன் பொதுவுடைமை சித்தாந்தத்தை பேச ஆரம்பிக்கிறார். அரசனுக்கு பின் இந்த தூய நாட்டை ஆளுதற்கு பிறந்த ஒரு பெண்ணை கொல்ல அரசனுக்கோ அதிகாரம் உங்களுக்கோ? அவ்வரசன் சட்டத்தை அவமதித்தான். சிரம் மறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை, நமக்கெல்லாம் உயிரின் வாதை. அரசன் மகள் தன் நாளில் குடிகற்கெல்லாம் ஆளுரிமை பொதுவாக நினைத்திருந்தாள் என்று பாடுகிறார். அதாவது அரசனுக்கு பின்னாடி யார் அடுத்து வருவாங்கன்னா அரசியாக இளவரசி தான் வருவாள். அப்படிப்பட்ட ஒரு இளவரசியை கொல்றதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? உண்மையிலே இந்த நாட்டுக்கான மிகப்பெரிய அதிகாரம் யாருக்கு? அரசனுக்கா அல்லது உங்களுக்கா? இந்த நாட்டை உருவாக்கணுங்களுக்கா இல்லை நாட்டில் வாழக்கூடிய அரசனுக்கா? இந்த நாட்டினுடைய அரசன் சட்டத்தை அவமதித்து இங்க எங்களை சிரம் அறுத்து எங்களை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். அப்போ ஒரு காதலர்களை சேர்த்து வைக்கணுன்றதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய குடிமக்கள் தங்களுடைய உரிமையை பேசுவதற்கோ எடுத்து சொல்வதற்கோ இயல்பாக வாழ்வதற்கோ கூட உரிமை இல்லை. அரசனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய கழுத்தை அறுப்பது அவன் சாதாரண ஒரு கதை, அவனுக்கு அது பொழுதுபோக்கு. ஆனால் பொதுமக்கள் ஆகிய நமக்கு, சாதாரணமான நமக்கு பார்த்தீங்கன்னா அது உயிரின் வாதை அப்படின்னு சொல்றான். அரசனுடைய மகள் ஏற்கனவே ஒரு யோசனை வச்சிருந்தா, அதாவது அரசன் போன பிறகு நான் அரசியான பிறகு இந்த மக்களுக்கு ஆளக்கூடிய உரிமையை கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஆளக்கூடிய உரிமை பொது, ஏன்னா அரச குடும்பத்துக்கே தொடர்ந்து வந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, இதை பொதுவாக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தான். ஆனா பாருங்க, இந்த நேரம் பார்த்து அரசன் கொலை தண்டனை கொடுத்துட்டான். இப்போ இந்த இளவரசி செத்து போனா அவ எப்படி அரசியாவா? அவ அரசியானாதானே உங்களுக்கு பொது உரிமை கிடைக்கும், அப்போ எல்லாருக்கும் ஆளக்கூடிய உரிமை கிடைக்கும். அப்போ அரசியை காப்பாத்தினா உங்களுக்கு எல்லோருக்கும் ஆளக்கூடிய உரிமை கிடைக்கும் அப்படின்றத மறைமுகமாக உதாரணம் சொல்லுகிறார். அப்போ இந்த நாட்டில் வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் நாட்டை ஆளக்கூடிய உரிமை உண்டு, அது பரம்பரையாக வரக்கூடியது கிடையாது, எல்லோருமே இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்ற அந்த செய்தியை பாரதிதாசன் ரொம்ப அழகா எழுதியிருக்கார். தொடர்ந்து உதாரணம் பேசுவதாக பாரதிதாசன் எழுதுகிறார். வாழிய என் நன்னாடு பொன்னாடாக, வாழியனர் பெருமக்கள் உரிமை வாய்ந்தே, வீழிய போய் மண்ணிடையே விண் வீழ் கொள்ளி, வீழ்வது போல் தனித்தாலும் கொடியாட்சி, ஏழையினேன் கடைசி முறை வணக்கம் செய்தேன், என் பெரியீர் அன்னையீர் ஏகுகின்றேன், ஆழ்க என்றன் குருதியெல்லாம் அன்பு நாட்டில் ஆழ்க என்றான், தலை குனிந்தான் கத்தியின் கீழ். இது மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த நாடு வாழ்க, இந்த நாடு செழிப்பாக இருக்க வேண்டும், இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த கொடிய ஆட்சி இருக்கா, தனித்தாளக்கூடிய ஆட்சி இருக்கு இல்லையா, அது வீழ வேண்டிய ஆட்சி. ஏழைகள் எல்லோரும் வாழ வேண்டும் என்றால் இந்த ஆட்சி வீழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு ரொம்ப அழகா அவ எப்படி தப்பிக்கிறான் அப்படின்றத பாரதிதாசன் எழுதுகிறார். படிகத்தை பாலபிஷேகம் செய்து பார்ப்பது போல் அமுதவல்லி கண்ணீர் வெள்ளம் அடி சோர்தல் கண்டார்கள் அங்கிருந்தோர், ஆவென்று கதறினாள் அன்பு செய்தோர் படி மீது வாழாரோ என்று சொல்லி பதைத்தால், இதை கேட்ட தேச மக்கள் கொடிதென்றார், கொடுவாளை பறித்தார், அந்த கொலையாளர் உயிர் தப்ப ஓடலானார். இப்போ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அமுதவள்ளி ஒரு பக்கம் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கா. இங்க மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு சூழல் இல்லை, அன்பால் ஒன்றிணைந்தவர்களாம் இங்க இந்த மண்ணு மேல வாழவே முடியாது போல இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவ சொல்ல அவளுடைய பதைப்பை பார்த்து அங்க இருக்கக்கூடிய தேச மக்கள்லாம் அவங்கள வெட்டுறதுக்காக வச்சிருந்தாங்களே அந்த கொலை வாளை பறித்து கொண்டார்கள். பறிச்ச உடனே அதுக்கப்புறம் எங்க நம்மளை வெட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கொல்ல வந்தவர்களாம் உயிர் தப்பி ஓடலானார்கள். அதுக்கப்புறம் இவங்களுமே
உயிர் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்பதை பாரதிதாசன் ரொம்ப அழகா எழுதுறார். இப்ப இந்த கதையை எப்படி முடிக்கிறார் பாரதிதாசன்? கவிஞனுக்கும் காதலிக்கும் ஈழ்ச்சி தந்தார், காவலன் பால் தூதொன்று போகச் சொன்னார், புவி ஆட்சி தனி உனக்கு தாரோம் என்று போய் உரைப்பாய் என்றார்கள். போகா முன்பே செவியினிலே ஏறிற்று போனான் வேந்தன், செல்வமெல்லாம் உரிமையெல்லாம் நாட்டார்க்கே நவையின்றி எய்தற்கு சட்டம் செய்தார், நலிவில்லை நலமெல்லாம் வாய்த்ததங்கே என்று எழுதுகிறார். அதாவது இனிமே கவிஞன் காதலி 2 பேருமே உயிர் தப்பிச்சுக்கிறாங்க. அப்போ காவலனை பார்த்து அங்க இருக்க மக்கள்லாம் சொல்றாங்க, நீ போய் அரசன்ட்டு சொல்லு, இனிமே இந்த புவியை ஆளக்கூடிய ஆட்சி இருக்கு, இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சி தனி ஒருத்தனுக்கு கிடையாது, நாங்க தனி ஒருத்தனுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்றாங்க. அது அவன் காதுல போய் விழுறதுக்கு முன்னாடி அரசன் புரிஞ்சுக்கிறான் என்ன நடக்குதுன்றத. அதுக்கப்புறம் என்ன பண்றான், இந்த நாட்டில் இருக்க செல்வம் எல்லாருமே இந்த நாட்டை சார்ந்தவர்களுக்கு தான் பொது, அதனால யார் வேணாலும் இதை எடுத்து அனுபவிக்கலாம், இங்க யார் வேணாலும் அரசன் ஆகலாம், யார் வேணாலும் நாட்டை ஆளலாம்னு சொல்லிட்டு அவன் ஒரு சட்டத்தை எழுதி வைத்து விட்டு சென்று விடுகிறான். இதனால் எல்லாமே நன்மையாக முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் இந்த கதையை முடிக்கிறார். இந்த பாரதிதாசன் இந்த கதை மூலமாக சொல்ல வரக்கூடிய செய்தி புரட்சிகரமான செய்தி. இந்த நாடு என்பது ஒருத்தருடைய சொத்து கிடையாது, எந்த நாடுமே ஒருத்தருடைய சொத்து கிடையாது, பரம்பரை சொத்து கிடையாது, அவங்க தான் ஆட்சி பண்ணணும்னு கிடையாது, எல்லாமே எல்லாருக்கும் பொது. இங்க எல்லாமே ஒருத்தருடைய உழைப்பால் உருவானது கிடையாது, ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாட்டிலும் அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக உழைச்சிருக்காங்க, எல்லாருக்குமே அந்த நாட்டை ஆளக்கூடிய உரிமை உண்டு, அதை எல்லோருமே உணர்ந்து கொள்ள வேண்டும், முக்கியமாக ஆட்சியாளர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாரதிதாசன் இந்த அற்புதமான ஒரு தழுவல் காப்பியத்தை எழுதி தமிழுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இது போல நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலுக்கு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. பாரதிதாசனுடைய எந்த நூல் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி.